மாவட்டத்துக்கான பேரூராட்சி தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும், நகராட்சி உள்ளிட்ட நகராட்சியின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும், பிரிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும், அதுபோன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி தலைவர் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் தேர்வு செய்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இன்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்று, அதில் ஏற்கனவே 1.5 ஆண்டுகளமாக இந்த உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வந்தது. உறுப்பினர் சேர்க்கை, அதற்கு பிறகு கிளை அமைத்தல், அதற்கு பிறகு நிர்வாகிகளுக்கான வேட்புமனு பெறப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த பணிகளை முடித்து வேட்புமனு தாக்கல் செய்த நிர்வாகிகளுக்கு இந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறோம். இந்த பயணத்திற்காகத்தான் இங்கே வருகின்றிருக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை முன்வச்சு போயிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி ஆட்சியில் பங்குன்னு கோரிக்கை முன்வைத்து யாருக்கிட்ட போயிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தலைவர். அது அந்த கட்சிக்கு பேசுகிற உரிமை இருக்குது, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அதில் ஒன்றும் எனக்கு பெரிய செய்தியாக தெரியல. சார், இப்போ இவ்வளோ காலமாக கேட்காம இப்போ திடீர்னு கேட்கறதுக்கான மோட்டிவேஷன் என்ன? அது எல்லா கட்சிகளும் கேட்குற உரிமை இருக்கும் இல்லையா? அதை போய் நம்ம ஒன்றும் மோட்டிவேஷன்லாம் சொல்ல முடியாது. சமீப காலமாக விஜயை பற்றி விஜய் ஆதரிச்சே பேசிக்கிட்டே வராங்க காங்கிரஸ் கட்சி. ஒருவேளை அங்கே கூட்டணிக்கு அங்கே போகிற வாய்ப்பு இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் திருச்சி வேலுசாமி ஒரு கருத்து சொல்லுவார், உடனே அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு செல்வ பிறந்தைக்கு சொல்லுவார். அதேமாதிரி ஒன்றியத்திலிருந்து டெல்லியிலேருந்து 2 காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் இங்கே வருவாங்க. ஒருத்தர் திமுகவோட தான் கூட்டணி தொடருதுன்னு அறிவிக்கிறாரு, இன்னும் ஒருத்தர் விஜய் அசைக்க முடியாத அரசு சக்தியாக வளர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் தேர்தல் காலங்களில் அந்தந்த கட்சிகள் தங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை, தங்களுக்குரிய இடங்களை பெறுவதற்கான யுத்திகளாக கூட இது இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில், இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தொடர்கிறது. உங்களுக்கே தெரியும், கடைசி தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் எது வேணுமாலும் நடக்கலாம். அதுதான் அரசியல். என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து நிற்கிறது. ஆக 4 அணிகளாக இந்த தேர்தலை தமிழகம் சந்திக்கின்ற போது கூட்டணி கட்சிகளும் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது, ஆளுங்கட்சி இருக்கிறது. அதனால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இபிஎஸோட விமான பயணம் நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. கூட்டணி விமானத்திலே பேசி முடிச்சிட்டாங்க. எப்படி கூட்டணியில் எதுவும் பேச முடிக்கல. அதாவது இபிஎஸ் அவர்களோட நாங்கள் சட்டமன்றத்தில் நான் அவரோட பல ஆண்டுகள் பணியாற்றியிருந்தோம் கூட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக உட்காந்து ஒரே இடத்துல அருகாமை இருக்கையில் உட்காந்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதில்லை. அது விமானத்து பயணத்தோடாக எனக்கு கிடைச்சிது. அப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், இந்த 10.5% எப்படி நெருக்கடியான 4/20க்கு நாங்கள் கையொப்பமிட்டு சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றணும். அது கவர்னர் அனுமதி அளிப்பதற்காக நான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அதுக்கு அனுமதி பெறுவதற்கு முயற்சி எடுத்தேன். இப்படிலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு அவருடைய அந்த பணிகளை தமிழ்நாட்டுக்கும் அது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது. அதுபோன்று வேளாண்மைக்கென்று நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கிராமத்தான், நான் விவசாயிகளுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தேன் அப்படின்னு அவருடைய அந்த அதிகாரத்தில் இருந்தபோது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பணிகளை குறித்து என்னோடு நீண்ட நேரம் உரையாடினார். நாங்கள் கூட்டணியெல்லாம் குறித்து நான் பேசலாம். அவருக்கும் தெரியும் நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன். அதனால் இருக்கிற ஒருவரை அவர் அவரும் என்ன தொந்தரவு பண்ணல, நானும் அவர்கிட்ட கூட்டணி குறித்து நாங்கள் எதுவும் பேசலாம். திமுக கூட்டணியில் இப்போ கூடுதல் இடம் கேட்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே எம்பி தேர்தலில் சீட் கேட்டீங்க, வாய்ப்பு இல்லை. அது என்ன செய்யுது, கொடுக்குற இடத்துல திமுக இருக்குது. பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்களாம் கொஞ்சம் பரிந்துரை செஞ்சு வாங்கி கொடுங்க. கட்சி வளருது இல்லை, நீங்களே பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய முகநூலை பின்தொடர பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சராசரி 500 பேர் 1000 பேர் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இணைப்பு விழாக்கள் நான் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமானதாக இருக்கும். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் தமிழக வாழ்வுரிமை கூட்டணியில் அந்த அமைப்புகளை கலைச்சிட்டு என்னோட இணைஞ்சிருக்காங்க. அப்போ நாங்கள் 4 மணியும் 11 வளர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வளர்ச்சிக்குரிய அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இப்போ நீங்கள் தமிழக அரசுடைய புதிய ஓய்வு திட்டத்தில் ஆரம்பத்தில் சில சங்கங்கள் வந்து ஆதரிச்சாங்க. இப்போ சில சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது சரியில்லை, எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு அதில் இன்னும் அது முழுவதுமாக அந்த ஓய்வு திட்டங்களுடைய ஒப்பந்தங்கள் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. என்னை பொறுத்தவரையில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக எதையெல்லாம் தந்தார்களோ அதை அத்தனையும் நிறைவேற்றணும். ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பயிற்சி முடித்த ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள், தொகுப்பூதிய பேராசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து அதன் அடிப்படையில் தான் தேர்தல் வாக்குறுதிகள் தரப்பட்டன. அந்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை தான் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பாமக வந்து ஒரு டாக்டர் அன்புமணி இணைஞ்சிட்டாரு, இன்னும் ஒரு டாக்டர் பெரியவர் வந்து இன்னும் திமுக கூட்டணி வந்தாருன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, என்னை பொறுத்தவரையில் அந்த கட்சியை குறித்து நான் சமீப காலமாக பேசுவதே இல்லை. அது வந்து அவங்க அப்பா மகனுக்குரிய பிரச்சனை. அதனால் அவங்க 2 பேரும் எப்போது வேணுமாலும் பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படலாம். அதனால் அந்த கட்சியிலேருந்து அவங்க என்னை வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிய பிறகு நான் எனக்கென்று ஒரு கொடி, எனக்கென்று ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து நான் தமிழ்நாடு, தமிழர் வாழ்வுரிமை, உலகத் தமிழன் வாழ்வுரிமை என்கிற அடிப்படையில் நான் ஒரு பொதுவான கட்சியாக இதை நான் வழிநடத்துகிறேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, கரூரில் அந்த அரங்கம் சிறிய அரங்கமாக இருந்தாலும் 300க்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து அமர்ந்து என் கட்சியில் சேர்ந்து நியமன கடிதங்களை பெற்றிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் கூட வன்னியர் இல்லை. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் ஒரு பொது நீரோட்டத்தில், பொதுத்தன்மையில் பெரியாரிய, தமிழ் தேசிய, திராவிடிய, அம்பேத்கரிய அனைத்து இயக்கங்களையும் உள்ளடக்கி தமிழ்நாடு, தமிழர் வாழ்வுரிமை, உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும். இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு வேண்டும். தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும். இங்கே இருக்கிற போது கூட போன வாரம் 5000 பேரை திரட்டி 67,000 பேர் பணி செய்யக்கூடிய ஒசூரில் இருக்கிற டாடா நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு 100% வேலை கேட்டு போராடி வந்திருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் இருந்த ஒரு கட்சியிலிருந்து அவர்கள் என்னுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு என்னை தூக்கி வெளியே வீசிவிட்ட பிறகு நான் எனக்கென்று ஒரு கட்சியை உருவாக்கி தொடங்கி நான் நடத்தி வருகிறேன். அதனால் அந்த கட்சியில் நடக்கிற சண்டைகளை குறித்து, அவர்கள் அமைக்கிற கூட்டணிகள், தொகுதி உடன்பாடுகளை குறித்து நான் கருத்து சொல்வதில்லை. சென்னாயன் படம் வந்து சென்சார் பிரச்சனை, சினிமாவை குறித்து உங்களுக்கு தெரியும். நான் இந்த சினிமா, சீரியலு, பிக் பாஸு, அப்புறம் என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, அப்புறம் டப் கலாச்சாரம், இதற்கெல்லாம் எதிரானவன். இப்போ கூட சேலத்தில் வந்து ஒரு கலாச்சார சீரியல் நிகழ்ச்சி நடந்து தடுத்து நிறுத்தினேன். 2000 பெண்களை திரட்டி பிக் பாஸு இதோட ஆபாச அருவருக்கத்தக்கதில் இந்த சீரியலோட நிறுத்திக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை செய்து போராட்டம் நடத்திருக்கிறேன். காவல்துறையும் அரசு சார்பிலாகவும் இனி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் இதுவரை ஆபாசமும் அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லாத செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் அதை கண்காணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் பொதுவாக சினிமா என்பது அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அது ஒரு வரமுறைக்குள் செயல்படணும். அது கட்டற்ற சுதந்திரம் அதுக்கு இருக்கக்கூடாது, சின்னத்திரை சீரியல்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்துடையவன். அதை தாண்டி நான் எந்த சினிமாவும் தொந்தரவு செய்வதில்லை. அதே நேரத்தில் சல்லியர்கள் போன்ற ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, ஈழத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அங்கிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அங்கு மருத்துவ போராளிகளாக எப்படி பணியாற்றினார்கள், எதிரி கூட தங்களிடத்தில் பிடிப்பட்டால், காயம்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்காக புலிகள் உயிரை தியாகம் செய்வார்கள் என்பதை உன்னதமாக எடுத்து உரைக்கின்ற ஒரு படம். அந்த படத்தை இங்கே இருக்கிற PVR திரையரங்குகள் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு வடநாட்டு கும்பல்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற திரையரங்குகள் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு, இது போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி புதிய இளைய தலைமுறை இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்களுக்கு இங்கு திரையரங்கு தருவதில்லை என்கிற ஒரு குறை இருந்தது. அதை இந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்னிடத்தில் முறையிட்டார். அருமை சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள், அதனுடைய இயக்குனர் திரு கிட்டு அவர்கள். அதற்காக நான் பத்திரிகையாளர்களை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக ஒரு 30-40 தலைவர்களை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்தேன். ஆக அதுபோன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பட பிரச்சனை வந்துச்சு. அது ஈழத்தில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுடைய மகன் பங்குதாரராக இருந்த காரணத்தினால் அந்த படத்தை நான் எதிர்த்தேன்.
அதை தாண்டி திரைப்படங்களில் நான் எந்த நூற்றுக்கணக்கான படங்கள் வெளியாகிறது, பொதுமக்கள் பார்க்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். பொதுவாக திரையரங்களுக்கு சென்று கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது, திரையில் கற்பூரம் ஏந்திய ஆராய்ச்சி எடுக்கிறது, ஆய்ச்சிட்டு போன சக நண்பன் மண்டையில் தேங்காயை உடச்சி நாங்கள் திருஷ்டி சுற்றி போடுறோன்னு சொல்கிறது, இந்த இழிவான செயல்களை தமிழ் சமூகம் செய்யக்கூடாது. யாரோ ஒரு கதாநாயகன்ற படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிட்றது, கஷ்டப்பட்டு ஆடை நெய்தி நெசவாளர்களும் விவசாயிகளும் கொடுக்குற ஆடையை அவுத்து போட்டு வேப்பலை கட்டிக்கிட்டு உருண்டு பிறல்றது, அகல் குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். அவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தையரை நிலங்க. எத்தனையோ மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் பச்சை குழந்தைகள் தவிக்கிறாங்க. 1000 லிட்டர் 5000 லிட்டர் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் விரும்பிய கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம் கட்டவுட்டுக்கு செய்கிறது, அந்த பாலை கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுங்க. எத்தனையோ உணவு இல்லாத மக்களுக்கு சாலை ஓரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வைத்தான் நான் ஏற்படுத்தி வருகிறேன். நான் எந்த திரைப்பட கதாநாயகிக்கோ கதைக்கோ நான் எதிரானவன் அல்ல. எங்கள் பண்பாட்டு சிறைவு, நாகரிக சிறைவு, எங்கள் ஈழ விடுதலை கொச்சப்படுத்தி படம் எடுத்தால் அதை நாங்கள் தட்டி கேட்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை படத்தில் கேலி கிண்டல் பண்ணியிருந்தா, காவேரி முல்லைப்பெரியார் சிக்கல்களை குறித்து ஏற்கனவே கேலி கிண்டல் செய்யப்பட்ட படங்களை ஏற்றிருக்கிறேன். அதேமாதிரி மலையாள தேசத்தில் டேம் உடஞ்சா டேம் 99 என்கிற படம் 999 அது மிகப்பெரிய கேரளாவே அழிஞ்சிரும்னு எடுத்தாங்க. அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுகோள் வைத்தேன். ஆக என்னுடைய போராட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இது வந்து இந்த மண்ணுக்கானது, இந்த மக்களுக்கானது, இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மொழி தேசிய இனங்களுக்குமானது, தமிழர்களுக்கான போராட்டமாகும். அதற்கான ஒரு குரலாகத்தான் என்னுடைய குரல் இருக்கும். ஜனநாயகம் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன, பணநாயகம் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன. அந்த படம் வெற்றி பெற்றால் என் வீட்டில் உலகொதிக்காது. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. சார், கரூரில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் விடுறான்னு சொல்லி டெய்லியும் பத்திரிக்கை, கரூர் பத்திரிக்கை நம்மளுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியாது. அம்மையார் உயிரோடு இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது இந்த அரசு இந்த மணல் குவாரிகளை அனைத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடி வாதாடி அந்த மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கியவன் நான் தான். அப்போ சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி திரு சந்தானம் இருந்தார். நான் சட்டமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் அன்புக்கு உறுப்பினர் வேல்முருகன் வந்து என்கிட்ட இதை குறித்து விவாதிக்கலாம், ஆலோசனை சொல்லலாம்னு சொன்னும்போது, அப்போது இருந்த அரசியல் சூழலில் உங்களை பார்க்க முடியாதுமா, அதனால் நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய ஆலோசனை வழங்குகிறேன் அப்படின்னு. அதேமாதிரி முதலமைச்சர் மறந்த அம்மையார் அவர்கள் அறிவுறுத்தலோடு அப்போதைய சேமா வேலுச்சாமி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பொன்னையன் போன்றவர்கள் என்னை அழைத்து ஆலோசனைகளை கேட்டு, அப்போ தான் ஒரு ஆற்றுலையும் எவ்வளோ மண் திருடப்படுது, சிண்டிகேட் ஃபார்ம் செய்துவிட்டு மாவட்ட அளவில் ஏலம் எடுப்பாங்க. 10,000, 20,000, 50,000க்கு மேலே ஏலம் போவாது. ஆனால் 50 கோடி மண்ணை வெட்டி எடுப்பாங்க. அதை இன்றைக்கு அரசே அந்த வருமானத்தை கஜானாவுக்கு வர வைப்பதற்கான மாற்று யோசனையும் திட்டங்களையும் கொடுத்து அரசை ஏற்க செய்தவன் நான். அந்த அடிப்படையில் இந்த மணல் கொள்ளைக்கு நான் எந்த ஆட்சிகள் நடந்தாலும் அது தவிர அதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து, தென்காசிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு 10,000 லோடு தாரஸ் லோடு போகுது. இதை எதிர்த்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அந்த 36, 34 டயர் லாரி, பெரிய பெரிய லாரிகளை எல்லாம் தடை சட்டம் நான் கொண்டு வந்தேன் முதலமைச்சர்கிட்ட, இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்ட சொல்லி. ஆனால் ஜியோ வெளியிட்ட அடுத்த ஒரு சில நாட்களிலே அந்த பணக்கார மணல் மாபியாக்கள் பெரிய சீனியர் கவுன்சிலர் டெல்லியிலேருந்து வர வச்சு வழக்கை ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆக இங்கே வந்து நீதிமன்றங்களும், இங்கே பியூரோக்ரசி, ஒரு சில IAS IPS அதிகாரிகள், இல்லை ஒரு சில அரசியல்வாதிகள் துணையோடு தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மணல் கொள்ளை கட்டுப்பாடற்று நடந்து போயிட்டே இருக்குது. நான் குழுவில் போகின்ற போதெல்லாம் பரிந்துரை செய்து தற்போது இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் ஜெனரல் கூட ட்ரோன் கேமரா மூலமாக அதை அளவீடு செய்து இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சில நிகழ்வுகளில் சில இது போன்ற ஆறுகள் மூடப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியிலிருந்து நான் போராடி இது போன்ற வழக்கை தொடுத்து இந்த நிமிடம் வரையிலும் கடலூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளை இயங்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறேன். ஓகேவா? நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள், விவசாய திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.